ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த திரியேக கடவுளாக எங்கள் மத்தியில் அசைவாடுகின்ற எங்கள் அன்பின் கடவுளை உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் எங்கள் கிடைக்கிறபடினாலே கோடான கோடி துதி ஸ்தோத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமாண்டவரை, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து கண்ணின் கருவிழிகள் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த அளவற்ற இரக்கத்திற்காக, கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஆராதிக்க வந்திருக்கும். துவக்கு முதல் முடிவு மற்றும் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீர் எங்களை ஆளுகின்றவராக, ஆட்சி செய்கின்றவர்களாக நாங்கள் காணுகின்ற சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தர்கள் வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கள், பாடல்கள், அருளுரைகள் அனைத்தும் உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைந்தமைய அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவை போற்றி துதிக்கின்றவர்களாக பாமாலையில் 22ஆம் பாடலை பாடுவோம். பாடல் எண் 22. தூய 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 சர்வவல்ல நாதா, தேவரிற்கென்னாலும் சங்கீதம் ஏறுமே. பாடல் எண் 22. You
நின்றவாறாக கடவுளை தொழுது கொள்வோம். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம். சூரியன் உதிக்கும் தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியை கடவுளை போற்றுவோமாக. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளை நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வவல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாம் பாவ அறிக்கை வழியாக தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பாவத்தை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடுங்கள் வாசிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாச்சினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான் என்பதை பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 25 வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ரோமர் 7:14 25 வரை. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்தவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதா. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97. சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது.
கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருடைய அவருடைய பிரசித்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 34 வரை தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். மத்தேயு 6:24 முதல் 34 வரை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தமானவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளிலும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படாதிருக்கிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுப்புவித்தால் உங்களுக்கு உடுப்புவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவைக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் கிறிஸ்துவை போற்றி துதிக்கின்றவர்களாக பாமாலையில் 384ஆம் பாடலை பாடுவோம். பாடல் எண் 384. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை கர்த்தர் பின்னே செல்வோமே. பாடல் எண் 384. Cristo, mira.
வாரும் ஆவியானவரே. உம்முடைய திரு வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது திரு வார்த்தைகளுடைய சத்தியத்தை, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தூய ஆவியர் தாமே எங்கள் சிந்தையை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்று சிந்திப்பதற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற செம்பொருள் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். அதற்கு இணையான சொல் பரலோக ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த ரெண்டு சொற்றொடரும் புதிய ஏற்பாட்டில் 144 முறை வருகிறது. 144 முறை. எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு தெரியாது. ஏதோ பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிவிடும். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? யாரோ சொல்ல முடியுமா? பரலோக ராஜ்யம் என்றால் ஸோ தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லுங்க. Anybody else? இல்லைங்க, கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். யாருன்னா ஒரு இந்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அது யோசிக்கல, நம்ம யோசிக்கல. இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? ஆண்டவர் முதலாவது சொல்லுகின்றார், மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. நான் சொன்ன உடனே நீ சொல்ல பைபிளை பார்க்குறீங்க. 6:33 மறக்கவே கூடாதுங்க. அவங்க இதய பலகையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். First is seek the kingdom of God and his righteousness, and all these things will be added into you. அந்த பகுதி வாசிக்க பகுதி ரொம்ப அருமையாக இருக்கும். கவலைப்படாதீர்கள். கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கவலைப்படாமல் இருக்குமா? யாரோ சொல்லுங்க, ஐயா இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் கவலைப்பட்டதே இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. கவலை இயல்பாக நமக்குள் வந்து விடுகிறது, இயல்பாக வந்துவிடும். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுது 6:33 முதலாவது என்று சொல்லுகின்றார். முதலாவது எல்லாம் தேவைதான் உங்களுக்கு. கல்வி தேவை, தொழில் தேவை, வியாபாரம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது, ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம். அப்போ என் பரலோக ராஜ்யம், மத்தேயுவிலே பரலோக ராஜ்யம் என்ற சொல் அடிக்கடி வரும். லூக்கா, மார்க்கில் தேவனுடைய ராஜ்யம் என்ற சொல் அடிக்கடி வரும். காரணம் என்ன? மத்தேயு யூதன், லூக்கா புற இனத்தை சேர்ந்தவர். யூதன் என்று இருக்கிறனால் கடவுள் என்ற சொல்லை சொல்லுவதற்கே அச்சம். அவர் தூயவர், நீதி உள்ளவர். அந்த பெயரை நான் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு அரசியல்வாதிகள் பேரெல்லாம் மேடையில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். தளபதி தான் சொல்லுவாங்க. கட்சி தலைவர் தளபதி, பேரை சொல்ல மாட்டாங்க. அம்மா, அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க. அம்மா, அம்மானா அம்மா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜே ஒரே ஒரு அம்மா. எனவே யூதர்கள் கடவுளின் பரிசுத்தம், நீதியோடு தங்கள் வாழ்க்கை ஒப்பிட்டதனால் கடவுள் என்ற சொல்லை காட்டிலும் பரலோக ராஜ்யம் என்ற சொல்லை, நல்லா கவனிங்க, மத்தேயு பயன்படுத்துகிறார். லூக்கா புற இனத்தை சேர்ந்த, அவரை பொறுத்தவரைக்கும் கடவுள் எங்களோடு இருக்கிறார். அவரை போல அருகாமையில் இருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தை படைத்து விட்டு ஒரு ஏர் கண்டிஷன், பரலோகத்தில் ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு அங்கே ஃபோம் போட்டு அங்கு நித்திரை செய்கிறவர் அல்ல. அந்த கடவுள் அல்ல. இட்ஸ் நாட் கடவுள். எங்களை ஆட்சி செய்கிறார். எங்களை நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லணும். ராஜரீகம் என்று சொன்னால்
மொழிபெயர்ப்பில் ரொம்ப தமிழ் திருவிழித்து ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. கர்த்தர் சொல்லுங்க, ஆட்சி செய்கிறார். கர்த்தர் ஆட்சி செய்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுது, நற்செய்தியாளர் பரிகணித்த பொழுதும் இந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லவில்லை. மற்றதெல்லாம் உவமைகள் மூலம் விளக்கம் கொடுக்கிறார், இதுக்கு விளக்கம் கொடுக்கல. காரணம், அப்போ யூதர்கள் மனதிலே ஒரு கருத்து இருக்கிறது என்பது தெரிகிறது. அது என்ன கருத்து பார்ப்போமா? அப்போ பழைய ஏற்பாடுக்கு போகணுங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாம். பழைய ஏற்பாடு என்ன சொல்றார்? 2 சாமுவேல் இல்லையா, நம்ம வாசி கேட்டோம், 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன், அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான். மறுபடியும் 13ஆம் வசனம், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் இட்டர்னல் எப்போதும் ஆட்சி பண்ணுவான். யாருக்கு? சாலமோன் பற்றி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது சொல்கின்றார். உன் வீடும் 16ஆம் வசனம் 2 சாமுவேல் 7:16, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கிறோம் என்கிறார் என்று சொன்னார். சொன்னவர் கர்த்தர். நாத்தான் தீர்க்கதரிசியிடம் சொல்லி, நீ போய் தாவீதிடம் சொல்லு, உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், நீ ராஜா என்று சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? இது யூதருடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எவ்வளவு நேரம் சாலமோன் இருக்க போறாரு? 20 ஆண்டுகள் ஆள முடியுமா? அதற்கு பின் ரெகொபெயாம் வருகிறான். அவருடைய காலத்தில் வடநாடு தென்னாடு என்று பிரிகிறது. வடநாடு இஸ்ரேல் என்றும் தென்னாடு யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது. குழப்பம். எங்கெங்கெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்களோ அங்கெங்கெல்லாம் அந்நிய ஆட்சிக்கு, ஒரு பக்கம் எகிப்து, இன்னொரு பக்கம் பாபிலோன், இன்னொரு பக்கம் சிரியா நசுக்கப்பட்டார்கள். உலகத்திலேயே இன்று வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரே நாடு, நீங்க முடிச்சிருங்க, இஸ்ரேல். இஸ்ரேல். சில நாடுகளுக்கு சமாதானம் இருக்கும், அப்புறம் சண்டை, சமாதானம் மாற்றி. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூட சமாதானம் இல்லாத ஒரு நாடு எது என்று சொன்னால் இஸ்ரேல். பார்த்தீங்களா, 46,000 பெண்கள், வீரர்கள், குழந்தைகள் மடிந்து போனார் கடந்த ஒரு ஆண்டிலே. 46,000 பேர். அதை விட அதிகமாக தான் இருக்குங்க. அதை விட அதிகமாக தான் இருக்கும். பயங்கரமாக. இன்றைக்கு 3வது உலக யுத்தம் வருமா என்று பார்த்தாலும் வந்துவிட்டது நிச்சயமாக, இல்லையா? ஈரானுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆயுதங்களையும் சீனா அனுப்பி கொண்டே இருக்கிறது. வடகொரியா அனுப்பி கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா கூட பிரம்மோஸ்திரம் என்ற பெரிய மிசைலை அனுப்பியிருக்குது. அது வெளியே வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அனுப்பினது உண்மை. எனவே ஈரான் இந்திய நாட்டை எச்சரித்திருக்கிறது. சீனா இந்தியாவை எச்சரித்திருக்கிறது. இப்படி காரணம் என்ன? அவர் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது சொன்ன வாக்குறுதம் என்ன சொன்னாங்க? என்ன சொல்ற? ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? இவன் குற்றவாளி இல்லையா? இவனை மேல் குற்றம் சுமத்துகிறோம். இந்த குற்றப்பழி எங்கள் மீதும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று கேட்டுக்கொண்டவர்கள் இஸ்ரேல். வீட்டு போன மத்திய 26-27 வாசி பாருங்க. இவனுடைய குற்றப்பழி எங்கள் மேல் இருப்பதாக என்று சொன்னால் நியாயம். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளாகிய பிள்ளை என்று இஸ்ரவேல் இயேசுவை இறைமைந்தன் தேவகுமாரன் என்று அறிக்கை செய்கிறதோ அன்றுதான் இஸ்ரேலுக்கு சமாதானம். அது வரைக்கும் சமாதானம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. நீங்க நல்ல வேதத்தை புரட்டி பாருங்கள். தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. இங்க பார்க்கிறோம் 2 சாமுவேல் 7 கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து, நான் சொல்லுகின்ற சொல்லை போய் தாவீதுக்கு சொல், உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார்.
இஸ்ரேல் என்ற நாடு உதித்தது 1948 ஆண்டு இல்லையா? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இங்கே சொல்கிறார் இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பழைய ஏற்பாட்டில் ராஜ்யம் ராஜ்யம் என்று சொல்லுவோம். வாசிக்கேட்ட 97ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். திருவிவிலியத்தில் கர்த்தர் ஆட்சி செய்கிறார். கடவுள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பல சமயங்கள் சொல்ற, ஐயா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்னையா கடவுள் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் ஏன் இவ்வளவு யுத்தங்களும் மற்றவங்களும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன? அதுக்கு பதில் பாருங்களேன். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 29:29. மறைவானவைகள் தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்னென்னைக்கு உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். இது ரகசியம் இல்ல, ஹிடன் ட்ரூத் இல்லையா? கடவுள் அவருடைய விருப்பத்தை நடத்தி கொண்டு போகிறார். நான் என்னுடைய விருப்பப்படி வாழ விரும்புகிறேன். அதுதான் பிரச்சனை. கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய சித்தத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை. நான் நன்றாக வாழ வேண்டும், என் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதில் மீண்டும் மீண்டும் பழைய ஏற்பாட்டில் ராஜ்யம் நிலைத்திருப்பதாக அவ்வளோ சீக்கிரம் வெற்றி கொள்ள முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் ஈரான் வெற்றி பெற்று விட்டது. ஈரான் தலை தூக்க முடியாதபடி செய்து விட்டார்கள். தலை தூக்க முடியாதபடி தலை செய்து விட்டார்கள். ஆனாலும் சிறிய நாடுங்க, இஸ்ரேலை போல 5 மடங்கு பெருசு ஈரான். இஸ்ரேலில் இருக்கிற மொத்த ஜனத்தொகை 1 கோடி, ஈரானில் இருக்கிற ஜனத்தொகை 5 கோடி. ஆனாலும் ஈரான் மேற்கொள்ளவில்லை. கொஞ்சம் தவறான கருத்துக்குள் கூட வருகிறது. என்ன நடைபெறும் என்று தெரியாது. எதற்காக சொல்கிறேன்? சித்தம் தீர்க்கதரிசிக்கு சொன்னது எப்போ? கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டுகளுக்கு முன் சொன்னது செய்தி இன்றைக்கும் நிறைவேறிக்கும். எத்தனை பேர் சும்மா டிவி பார்க்குறீங்க, பைபிளை பார்த்தீங்கன்னு தெரியாது. டிவியை பார்த்து மட்டும் வராதுங்க. இடதுபுறம் டிவி, வலதுபுறம் வேதாகமம். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்லையா? நீங்கள் ரொம்ப செல்லை மட்டும் தான் பார்த்து, இது மட்டும், அது என்னது இந்த இதெல்லாம் டிவியில் காண்பிக்கிறாங்களே, அது என்ன சொல்லுவீங்க? எனக்கு மறந்துச்சு. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? டிவியில் காட்சியில் ஒரு அது என்ன பார்ப்பீங்க? எனக்கு மறந்துச்சுங்க. சீரியலா? சீரியல் மறந்துச்சு. இதே சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதே சீரியல். ஆமாம், கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் ஆஷா ரவிச்சந்திரன் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கு அநேக மக்கள் மனநோயாளிகளாக இருப்பதற்கு காரணம் சீரியல். சீரியலை விட்டு மற்ற டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. சொன்ன இல்லை முட்டாள்னு நினைப்பீங்க. டிவி பாருங்கள், பட் சீரியலை விட்டுருதுங்க இல்லையா? சினிமாவில் வில்லன் எல்லாம் ஆண்கள் தான், சீரியலில் வில்லிகள் எல்லாம் பெண்கள் தான். நீங்கள் எத்தனை பேர் இல்லையா? இன்னைக்கு அந்த மனநிலை காரணம் அதுதான். தயவுசெய்து நான் சொல்லலைங்க, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ப்ரொஃபஸர், ஷீ இஸ் த ப்ரொஃபஸர் இன் கல்கட்டா யூனிவர்சிட்டி. அந்த அம்மா கடந்த 10 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீரியலை பார்க்க பார்க்க பெண்கள் மனநோயாளிகளாக மாறுகிறார். அதை விட்டுட்டு ஏதாவது நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள், அதெல்லாம் பாருங்க. அதே பார்த்து கொண்டிருந்தால் அநேக குடும்பங்கள் பிரச்சனை இதுதான். மனதில் அப்படியே பதியுது. நம்ம மனசு ஒரு மாதிரி, இந்த மூளை இருக்குதுங்களே, அது நன்மையானதை ஏற்றுக்கொள்ள, தீமையானது டக்குன்னு ஏற்றுக்கொள்ளும். ஒரு நல்ல ஆங்கில வார்த்தையை ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேன். 3 வயது குழந்தைக்கு தத்தளிச்சது. ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிக் கொடுத்தேன். 3 தடவை சொன்ன, 4 தடவை அவளே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என் பேத்தி
பேத்தியை பற்றி சொல்கிறேன். என்ன பார்த்தீங்களா மனுஷனுடைய நிலைமை? கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அதுதான் சொல்கிறேன். இந்த ராஜ்யம் என்று சொல்லுவது தொடர்ந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்வார், நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். 2 சாமுவேல் தான் ஆரம்பம். தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இதுக்கு அடுத்தபடியாக சொல்லுகின்றார் சங்கீதத்தில் தொடர்ந்து கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று வரும். அடுத்தது தானியேல் இல்லையா? தானியேல் புஸ்தகம் தொடர்ந்து வருகிறது, எல்லாம் வாசிக்க முடியாது இல்லையா? நான் சொன்ன புதிய ஏற்பாட்டில் இந்த தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்ற சொல் 144 முறை வருகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி பகுதிகளில் 55 முறை வருகிறது. ஆனால் திருச்சபை என்ற சொல் எக்லீசியா என்று கிரேக்கத்தில் சொல்லப்படுகிற முதல் மத்தேயுவில் 2 இடத்தில் தான் வருகிறது. அப்போ இந்த பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நான் பார்த்து கொண்டு இதோ மனுஷகுமாரனுடைய சாயல், the image of son of man. இயேசுவானவர் ஒருவர் மட்டும்தான் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். மக்கள் அவரை தேவகுமாரன் என்று அழைத்தார். இல்லை, தன்னை அவர் மனுஷகுமாரன் சன் ஆஃப் மேன் என்று அழைக்கிறார். அந்த சொல் தானியேல் புஸ்தகத்தில் வந்திருக்கிறது. தானியேல் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டின் கடைசி 6ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். மிக அழகாக அவர் சொல்லுகின்றார் இல்லையா? இதோ மனுஷகுமார் சாயலாம் ஒரு மனுஷன் வானத்து மேகங்களோடு வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். யார் நீண்ட ஆயுசு உள்ளவர்? நமக்கெல்லாம் மிச்சம் மீதி இருந்தால் 90, 95, 100. அண்மையில் ஒரு அம்மா ஒடிசாவில் இறந்தாங்க. பஞ்சமா தோடா. அவன் 116 வயசு. இந்தியாவிலே அவங்க தான் அதிக வயசானவர்கள். ஒரிசாவில் 116 வயசுங்க. எனக்கு கூட ஆசை தான், ஆனால் இருப்பினும் சந்தேகம் தான். 116 70 ஆகிறதுக்குள்ளே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. அதில் 116 எப்படி இந்த அம்மா 116 வயசு இருந்தாங்க என்பது அது சொல்றாரு பாருங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் ரூல் ஆஃப் காட் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. யாரு? கடவுளுடைய ராஜ்யம், கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அப்படி இருக்கிறது என்பதை இந்த வேதாகமத்தில் மிக மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். எனவே மனுஷ சாயல் சொன்னால் the image அன்புக்குரியவர்களே, இது மீண்டும் தொடர்கிறது. அப்போ அழியாத ராஜ்யம் ஒரே ஒரு தயவுசெய்து கவனிங்க, கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்மை பற்றி சிந்திப்பது ரொம்ப குறைவுங்க. இந்த காம்பவுண்ட் விட்டு போட்டிங்கன்னா உலக சிந்தனை தான் இல்லையா? காம்பவுண்டை விட்டு தாண்டினீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உலக சிந்தனை தான். போன போது ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், போன போது போயிட்டு போகலாம். எத்தனை பேர் இதனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், எத்தனை பேர் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ரொம்ப கடினமான தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இல்லையா? இந்த தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் மால்குத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது, ரூல் ஆஃப் காட். புதிய ஏற்பாட்டில் பசிலியா, கிரேக்கம். நான் கிரேக்கம் 3 ஆண்டுகள் படித்தேன். கிரேக்கத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்க்க தெரியும் எனக்கு. எனவே பசிலியா என்ற சொல் வருகிறது. பசிலியா என்று சொன்னால் ரூல் ஆஃப் காட், கர்த்தர் ஆட்சி செய்கிறார், அதுதான் பொருள். அதை மனதில் வைத்துக் கொள்ளும். இரண்டாவது பரலோக ராஜ்யம் என்ற சொல்லும் இருக்கிறது. அப்படின்னா அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், எப்படி புரிந்து கொள்வது? வாசிங்க யாராவது. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8:11.
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். வந்து விருந்து இருப்பாங்களாம். அப்போ அவங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இறந்துட்டாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நமக்கு தெரியாது, போயிட்டாங்க 3 பேர். அவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று சொன்னால் ராஜ்யம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் இன்றைக்கு நினைக்கின்ற ராஜ்யம் அல்ல, நாட் நேஷன், இட்ஸ் டிஃபரண்ட் ஒன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார் இல்லையா? பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தில் சொல்லப்படுவது. 2வது வாசிங்க, மத்தேயு 11:20, லூக்கா 11:20 வாசிங்க. லூக்கா 11:20 சீக்கிரம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் தேவனுடைய விரலினாலே என்னங்க பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்றாரு. அது இறந்த காலம். இது நிகழ்காலத்தில் சொல். தேவனுடைய விரல் இருந்தால் இயேசுசாமி வருகின்ற பொழுது பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய விரலை கொண்டு வந்தார் என்று பொருள் அல்ல. விரல் என்றால் இங்கே பவர். தேவனுடைய ராஜ்யம் என்றால் பவர் ஆஃப் காட். தேவனுடைய விரல் என்றால் பவர் ஆஃப் காட். அப்போ பிசாசுகளை துரத்துகிறபடியினால் கடவுளுக்கு இணையான ஆற்றல் வல்லமை உள்ளவர் இயேசுவானவர் என்று சொல்லுகிறார். நிகழ்காலத்தில் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் பரமண்டல ஜெபம் சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. போதும். 6:10 வந்து கர்த்தருடைய ஜெபம். உம்முடைய thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறார். அப்போ அது எதிர்காலம். அப்போ பாருங்க, இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் சொல்லப்படுகிறது. முக்காலத்திற்கும் உரியது என்றால் என்றென்றைக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆட்சி செய்கிறார். இப்படி ஏன் யுத்தம்? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை. இப்போது இஸ்ரேல் ஈரான் ஆண்டு மாறிவிட்டது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே சண்டை. எத்தனை சோல்ஜர்ஸுங்க, எத்தனை பெண்களுங்க, எத்தனை குழந்தைகள். நேற்று முந்தின நாள் 14,000 குழந்தைகளுக்கு பால் இல்லை பலஸ்தீனாவில். ஐக்கிய நாடுகள் சபை அனுப்பின லாரி, உங்களுக்கு தெரியும், நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, உள்ள விடாமல் இஸ்ரேல் தடுத்து நிற்குது. இன்னும் 48 மணி நேரத்தில் பால் இல்லை என்றால் இந்த 14,000 குழந்தைகளும் மரித்து போவார்கள். எத்தனை பேர் இதுக்காக ஜெபம் பண்ணீங்க? நியூஸ் பார்த்துட்டு சாப்பிட போயிட்டீங்க. எத்தனை பேர்? ஆண்டவரே, நீர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு, என்ன இப்படி நடக்குது? இதை நீ பார்த்து கொண்டு இருக்கலாமா? ஆண்டவரத்தில் ஜெபித்தவர்கள் எத்தனை பேர்? அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்ட இல்லை. அது உடனே இந்தியாவையும் அஃபெக்ட் பண்ணும். ஈரான் இந்தியாவை எச்சரித்திருக்கிறது, நீ விலகினில், நீ இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு தெரியும், நிறுத்தலைன்னா உங்கள் மேலும் நாங்கள் பாம்பு போடுவோம். இந்தியாவை எச்சரிக்கை. இந்தியா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுகிறது, நாட் பாலஸ்தீன் ஆர் ஈரான். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த 3 காலத்திலும் வருகிறது. எனவே யூத மக்கள் மத்தியிலே இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பதை பற்றி இருக்கிறது. ஒரே ஒரு இது, காட்ஸ் ரூல். கர்த்தர் ஆட்சி செய்கின்றார். ரூல் ஆஃப் காட் அல்லது ரெயின் ஆஃப் காட் அல்லது காட்ஸ் சாவரனிட்டி, 3 ஒன்று தான். அதை மனதில் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம். 2வது, அவர் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். மரித்த பின்னும் போகிற இடம் பரலோக ராஜ்யம். இந்த 2ம் இந்த ஒரே சொற்றொடரில் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தை ஆட்சி செய்கிறார். ஏன்? அவர் படைத்த உலகம்.
அவரால் படைக்கப்பட்டவன் நான். எனக்கு அவருடைய ஆளுகையை காட்டிலும் இந்த உலகம் என்னை அதிகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படி? அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லையா வாசிக்கேட்ட ரோமருக்கு எழுதின நிருபம், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். வசனம் என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கவனிங்களேன். 17ஆம் வசனம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. The sin is indwelling in my heart. அவர் என்ன சொல்றார்? பாவத்தினால் ஆட்பட்டிருக்கேன்னு சொல்லல, பாவம் எனக்குள் வாசம் செய்கிறது. ரொம்ப அந்த வசனத்தை கவனிக்கணும். 7ஆம் அதிகாரத்தில் தெளிவா வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் சின், பாவம் என்று சொல்லுங்க அவர் சொல்றார். இட் ஹஸ் பீன் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு என்று சொல்கிறார் அந்த 7ஆம் அதிகாரத்தில். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு தான் விருப்பம் இருக்கு, ஆனா தீமை செய்து விடுகிறோம். தீமை செய்து விடுகிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். காரணம் இதுக்கு ரெண்டு இல்லை, ஸ்ட்ரகிள். வி ஆர் ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் த ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட். அதை 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 ரொம்ப அழகா சொல்றார். ஆவிக்கும் மாம்சத்திற்கும். ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தீமை செய்ய முடியாது. ஆவியினால் ஆட்கொள்ளப்படாதவர்கள், மாம்ச சிந்தை உடையவர்கள் தீமை செய்வார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவினால் ஆளப்படுகிறோமா? அதை அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திருப்பி திருப்பி சொல்கிறார். அதே ரோமர் 7 வீட்டில் போனோம், தயவுசெய்து வாசித்து பாருங்க. 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கின்றேன். 21ஆம் வசனம், என்னிடத்தில் தீமை என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். த லா. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சட்டத்திற்கு அடிமைப்பட்டவர்கள். தீமை ரொம்ப சுலபமாக செய்கிறோம். தீமை ரொம்ப சுலபமாக செய்கிறோம். அப்பாவுக்கு விரோதமாக அம்மா, அம்மாவுக்கு விரோதமாக அப்பா, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள். ரொம்ப செய்கிறோம், ரொம்ப செய்கிறோம். ஆமாம், கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இது அதிகமாக காணப்படுகிறது. குடும்பங்களுக்குள் இது அதிகமாக காணப்படுகிறது. காரணம் என்ன? இந்த தீமை இட் ஹஸ் பீன் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு என்று ஒரு சிறந்த இறையியல் அறிஞர் சொல்கிறார். ஜெனட்டிக்கலி, அதாவது மரபு என்னுடைய மரபு அணுக்களில் இந்த பாவம் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். என்னுடைய மரபு அணுக்களில் பாவம் என்னப்பட்டிருக்கிறது? ப்ரோக்ராம்டு, பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை நீக்க ஒருவராலும் முடியாது, ஆனால் ஒரே ஒருவரால் முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் இந்த தீமை வாசம் பண்ணுகிறது. நான் நன்மை தான் செய்ய விரும்புகிறேங்க, ஆனால் முடியல, தீமை செய்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒரு ரொம்ப இது பண்ணாங்க ஒரு ஃபேமிலியில். ஐயா ரொம்ப நல்ல ஒரு பக்தி உள்ளவர். ஒரே ஒரு தடவை மட்டும் அவருக்கு ஜெயிலில் ராத்திரி ஒரு 11 மணிக்கு வந்து கைது செய்துட்டு போயிட்டாங்க. இன்ஜினியர், PWD இன்ஜினியர் கைது செய்ய போயிட்டாங்க. ஆம், ஒரு டெண்டருக்காக 5 லட்சம் லஞ்சம் வாங்கினதுக்காக. அவர் வாங்கினதே இல்லை, உண்மை அவர் சொல்கிறார், எனக்கு தெரியுங்க. அவ்வளோ நல்லவர், ஆனால் யாரும் நம்பலை. ஆனால் அவர் சிறைச்சாலையில் நான் செக்ரட்டரி ட்ரெஷரர் போய் சந்தித்து பார்த்தபோது, ஆமையா என் மகளுடைய திருமணத்திற்காக வேறு வழி இல்லை, நல்ல குடும்பம், நல்ல மாப்பிள்ளை. அவங்க என்ன சொல்கிறாங்களா, 201 பவுன் நகை போடுங்க. 201 பவுன் நகை என்ன விலை இன்னைக்கு? எங்கே போய் வாங்குவீங்க? லலிதா ஜுவல்லரியில் வாங்க முடியுமா? அவர் உலகமே சொல்லாத ஒரு இது சொல்லுகிறார், திருவிழா தள்ளுபடி. திருவிழா வேற, தள்ளுபடி வேற. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட ஒரு திருவிழா தள்ளுபடி, லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. திருவிழா இதில் இன்னொரு பின்னால் வந்து சொல்கிறார், தங்கமயில். மயில்? தங்கமயில். ஏங்க 201 பவுன் போட சொன்னால் நீங்களாம் மனுஷரா மிருகமா?
அப்பா 32 ஆண்டுகள் இன்ஜினியராக சம்பாதித்த சேர்த்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் நீ வேர்வை கூட சிந்தாம வாங்கிட்டு போறிய. மனசாட்சி இல்லை, மனசாட்சி இல்லைங்க. வேதனையோடு சொல்றேன், ஏன்னா நான் வாங்கல. அதான் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு யாரும் கொடுக்கலையா கல்யாணத்துக்கு, உங்களுக்கு யாரும் கொடுக்கல, அதனால நீங்க சொல்றீங்க எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிட்டோம். நிற்கவே நிற்காது. 42 ஆண்டுகள் தென்னிந்திய திருச்சபையில் ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 42 இயர்ஸ் ஆகிய ரிட்டையர்ட் ஆன. என்ன வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது? கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. கல்யாணத்தை பற்றி 23ஆம் ஆண்டு, இது 25 டிசம்பர் 31 சென்னையில் 4442 டிவோர்ஸ், விவாகரத்துக்கள். சென்னையில் மட்டும் மொத்தம் 11 குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கின்றன, ஃபேமிலி கோர்ட். இது மட்டும் 4442. அப்போ மற்ற கோர்ட் 10 எவ்வளோ இருக்கும் கணக்கு போட்டு பார்த்துங்க. காரணம் காசு, பணம், துட்டு, மணி. இது 5 தான். வாழ்க்கையில் என்ன? காசு, பணம், துட்டு, மணி. என்ன? யார் உங்களை ஆட்சி செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இதய சிம்மாசனத்தில் அவர் ராஜாவாக அமர்ந்து கொண்டு என்னை ஆட்சி செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? சும்மா உலகத்தை பாருங்க. நான் சரியில்லைங்க, என் வாழ்க்கை சரியில்லை, என் சிந்தனை சரியில்லை. ஆனால் நான் மற்றவர்களை பார்க்கிறேன். காரணம், என் முதுகு எனக்கு தெரியாது, மற்றவங்க முதுகெல்லாம் எனக்கு தெரியுது. யார் உங்களை ஆட்சி செய்வது? யார் உங்களை ஆளுகை செய்வது? இல்லையா? சில பேர் சொல்லுவோம், சார் அவன் பேசலைங்க, அவன் இருக்கிற பதவி பேசுதுன்றோம். அவன் பேசல சார், அவன் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி பேசுது. நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? குறைந்தபட்சம் நம்ம உறவினர்கள் சொல்ல முடியுமா? உறவினர்கள் சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை! காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய முதலாவது எல்லாம் தேவைங்க. கல்வி தேவை, பணம் தேவை, பொருள் எல்லாம் தேவை, சுகம் எல்லாம் தேவை. எங்க பணம் வேண்டும், பணம் தேவை, பணம் அவசியம். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பணம் இல்லாமல். ஆனால் ஃபர்ஸ்ட், முதலாவது முன்னுரிமை கிறிஸ்துவுக்கு, இரண்டாவது மனைவி, கணவர், பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு, இரண்டாவது பணம் கிறிஸ்துவுக்கு, இரண்டாவது பதவி. ஃபர்ஸ்ட் he seek, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். நான் ஒரு பாகம் மட்டும்தான் சொல்லுகிறாங்க, முழு வசனம் இன்னைக்கு சிந்திக்க முடியாது. இன்னொரு முறை வருகின்ற போது சொல்கிறேன். ஒரே முதலாவது தேவனுடைய ராஜ்யம். யார்? இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த ராஜ்யத்தின் தலைவராக இருக்கிறார். இஸ் த ரூல் ஆஃப் மை ஹார்ட். என்னை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். என் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டேன், அவர் மன்னித்தார். மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கிறேன் என்பது என் சிந்தனையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. It has been recorded in my mind. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னால் ஆணவம். என்னை யாரும் ஒன்றும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, அது ஆணவம். ஆனால் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. அதுதான் எல்லாவற்றையும் செய்ய என்று சொன்னால் அது ஆணவம். ஆனால் அவர் என்ன சொல்றார்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. யார் என்னை பலப்படுத்துகிற? கிறிஸ்து. அவர் தீமை செய்ய நம்மை அனுமதிப்பதே இல்லை. அவர் என்னை ஆளுகின்ற பொழுது அவருடைய ஆட்சிக்குள் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை வந்துவிட்ட பிறகு அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், அவருடைய சித்தம் என்னுடைய சித்தம், அவருடைய நோக்கம் என்னுடைய நோக்கம். That is my purpose, to be witness for God.
ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்திரும், எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும், என்னை முழுமையாக என்னை ஆட்கொள்ளும். எதை நாம் சிந்தித்து ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம், எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நான் இருந்த ஒரு சபையில் போனணும். அந்த சபையில் 2வது வாரம் பார்த்தேன், புல்பீட் ரொம்ப கருப்பாக இருந்ததுங்க, ஃபுல்லாக கருப்பாக இருந்தது. அப்போ செக்யூரிட்டி கூப்பிட்டு, ட்ரெஷரி என்னையா கருப்பாக இருக்குது, கொஞ்சம் தேய்ச்சி வார்னிஷ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு. சரியான்னு அவங்க செய்துட்டாங்க. அழகாக பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கருப்பாக இருந்தது, வார்னிஷ் அந்த ப்ரௌன் கலராக பளபளன்னு இருந்ததுங்க. ஆராதனை முடிஞ்சதுங்க. ஒரு 2, 3, 4 பேர் வந்தாங்க, பெரியவர்கள். ஐயா என்னையா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு. என்ன பண்ணோம்? புல்பிட். ஆமாய்யா நல்லா அழகாக இருக்கு. எப்படி இருக்கு ஐயா? அது மெத்தடிஸ்ட் கலரு. என்ன கலரா? நான் 7 வருஷம் தியாலஜி படிச்சிருக்கேன், ஆனால் இது மெத்தடிஸ்ட் கலரு, சிஎஸ்ஐ கலரு, பேப்டிஸ்ட் கலருன்னு கேள்விப்பட்டதில்லை, படித்ததும் இல்லை. இவர் சொல்கிறார் இது மெத்தடிஸ்ட் கலரா. ஏன் அந்த கலரு மாறி போச்சியா? அந்த புல்பீட்டை பார்த்தோன்னா என் பக்தி உணர்ச்சியே போயிடுச்சுன்னாரு. நீங்கள் தயவுசெய்து புல்பீட்டை பார்க்காதீங்க, என்ன பாருங்கள், உங்கள் பக்தியும் போயிடும். என்னங்க இது? என்னங்க இது? சாதாரண ஒரு வாலிபன் இல்லை, வயதானவர்கள்ங்க. ரொம்ப வருத்தத்தோடு போய் ஒரு கலக்கிட்டாங்க. 6 மாதம் அந்த பிரச்சனை இருந்தது. நான் சொன்ன கருப்பு பெயிண்ட் வாங்கி அடிச்சிடலாமான்னு யோசித்தேன். என்னங்க கொள்கை? கடவுள் இருக்கிறாரா இல்லை தெரியாது. நிறைய பேர் அவனுடைய செயலை பார்க்கின்ற பொழுது நமக்கு சந்தேகமாக இருக்கு, இவன் கிறிஸ்தவனா, இவன் கிறிஸ்தவனா என்று சந்தேகம் இருக்கிறது. திருச்சபை பிஷப் நியூபிகன் சொல்றார், சர்ச் இஸ் தி சைன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இறை அரசின், அழகா தமிழ்ல தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யக்கு இறை அரசு என்று தமிழ் அழகா வச்சிருக்காங்க. இறை அரசு, இறை ஆட்சி, அழகா இருக்குல்ல? இறை அரசு என்றால் இறைவன் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறான், அவ்வளவுதான். யார்? இந்த உலகம் இல்லையா? அட இந்த உலகம் இருக்கிற குப்பை, இட்ஸ் a dust. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதுதான் கொள்கை. சில பேர் கோட்பாடு. ஆமாம், பேப்டிஸ்ட் குழந்தைங்க கல்யாணம், பேப்டிஸ்ட் மகளுக்கு என்ன வயசு? 23. 23 வயசில் ஏன் கொடுக்கல? இல்லை எனக்கு முழுக்க ஞானஸ்தானம் தான் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இருக்குது. அது முழுக்கி கொடுக்கணுமா, முழுகாமல் கொடுக்கணுமா, தெளித்து கொடுக்கணுமா, தெளிக்காமல் கொடுக்கணுமா, சுடு தண்ணியில் கொடுக்கணுமா, பச்சை தண்ணின்னு சில பேர் சொல்லுவாங்க, பச்சை தண்ணிக்காக இதையா சுடு தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. ஞானஸ்தானம் பேர்கள் ஃபினிஷ். இந்த நேம் ஆஃப் பிதா குமாரன் பரிசுத்தாவின் கோட்பாடு, டாக்டரின் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதை சில பேர் பிடிச்சுட்டு, சிலர் கொள்கை, சிலர் கோட்பாடு. இன்னும் சிலர், நான் ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமை இரவும், ஏன்னா செகண்ட் சாட்டர்டே லீவ்னால ஆன்லைன் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு ஆராதனை முடிச்சோன்னு ஒரு அம்மா வந்தாங்க, ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் ஃப்ரம் அ ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஐயா, ராத்திரி கடவுள் கொடுத்ததே நம்ம தூங்குறதுக்காக கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எப்போ பாரு ஆன்லைன் ப்ரேயர் வா, ஆன்லைன். மாதத்துக்கு 1 தாங்க, அதுவே கஷ்டம். ஒரு நாள் பேர் ஆல் நைட், அது ஹாஃப் நைட் தான். 9:30 மணிக்கு ஆரம்பித்து 1-1:30 முடிச்சிடுவோம். அது ஆல் நைட் ப்ரேயர்னு வச்சுட்டோம். ஆனால் அந்த ஹாஃப் நைட்டு தாங்க. அந்த அம்மா வந்து கேட்டாங்க, தூங்குறதுக்கு கொடுத்த நேரத்தில் நீ ஆல் நைட் வா, ஆல் நைட் வா, என்னையான்? அந்த அம்மாவுக்கு நல்லா ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் நம்மளை வாங்குன்னு வாங்கிடுவாங்க. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்குமான வாசிங்க. லூக்கா 6:12 அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, ஐயா கொஞ்சம் கவனிங்களேன், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, என்னது? காது கேட்கல, என்னதுங்க? ராவு முழுவதும், the whole night our Lord prayed on the mountain. What a wonderful thing. ராம் முழுவதும். யாருன்னா இங்கே ஒருத்தர், நீங்கள் ராம் முழுவதும் ஜெபித்திருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. நான் ராம் முழுவதும் கண்ணீரோடு ஜெயிப்பேன் இந்த உலகத்திற்காக. யார்? 6:12 லூக்கா 6:12. யாருன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க. இந்த ஐயனுங்க சும்மா பார்த்து எப்போ பாரு ஆல் நைட் பிரேயர் வா, உபவாச ஜெபம் வா அப்படின்றாங்க. ஆண்டவர்
இறை மைந்தன் அவர் ராம் முழுவதும் மலையின் மேல். நான் கொரியாவில் 2 ஆண்டுகள் தியாலஜி MTH போனேங்க, முதுகலை பட்டதுக்காக 2 ஆண்டு தங்கியிருந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போவேங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெபம். சில மலைகள் இருக்குது, மலைகள் மேல் தான் அந்த ஜெபம் ஆன்லைன் ப்ரேயர் நடைபெறும். ஒரு ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே போனாங்க 6 சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கும்னு. சரி தொடங்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எப்போ முடியும்னு கேட்கல. ஒரு நண்பர் கூப்பிட்டு போனார். காலையில் 6 மணிக்கு ஆசீர்வாதம் போடுறாரு அங்கே இருக்க போதகர். கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அந்த ஜபத்துக்கு? 13,000 பேர். உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளே வரும்போது அது பேர் மறண்டேன், ரிசீவர் இருக்குதுங்க, வாங்கும் போதெல்லாம் பதிவு செய்து 13,000 பேர் சாயந்தரம் 6 மணி முதல் காலை 6 மணி வரை ஜெபித்தார்கள். நம்ம சபையில் அதுக்கு முடியுமா? உங்களுக்கு வேலை இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நாம் தீமை செய்கிறவர்களாகவே இந்த உலகம் நம்மை மாற்றி விட்டது. காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், வாருங்கள் சொல்றார். கம் டு மீ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்கள் எல்லாருமே எடுத்துட்டு வாருங்கள். மற்ற 11:28. ஆனால் பிரசங்கம் பண்றவங்கலாம் டிவியில் வருத்தப்பட்டு பாவம் என்ற சொல் இல்லை, இருக்கா? இல்லை. இவங்க பாவத்தை சேர்த்துக்குவாங்க. அங்கே பாரம் என்று சொல்வது ரிலீஜியஸ் செரமனி. இவ்வளோ பணம் கொண்டு வா, அது கட்டு, இது கட்டு, இந்த வியாதிக்கு இவ்வளோ கட்டணும், இந்த ஜபத்துக்கு இப்படி பண்ணணும், இந்த ஸ்தோத்திரம், இதெல்லாம் இருந்ததுங்க. நல்ல வேலை இப்போ இல்லை, இதெல்லாம் இருந்தது. இந்த சமயத்தின் அடிப்படையிலே அடிமையாக இருக்கிறவங்க அதெல்லாம் வேண்டாம். யூ ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். உன் கண்ணுக்கு முன்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லுக் அட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு மட்டும் பாருங்கள். டோன்ட் லுக் அட் திஸ் வேர்ல்ட், லுக் அட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரை மட்டும் லுக் அட் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இயேசுவே ராஜா. ராஜா என்றால் ஆளுகிறவர் என்று பொருள். ராஜா என்றால் அவர் சேர சோழ பாண்டியர் எல்லாம் வாசிக்கிறோம், அது மாதிரி வரலையே, இல்லையா? ஒண்ணுமே இல்லை, சொந்தம் என்று ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் வந்தவர், அவர் ஒன்றுமே சொந்தம் இல்லை. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார். நான் ஆண்டவரை கேட்டாங்க பிறந்தேன், ஆண்டவரே நான் போகணும், இது இல்லையா, இந்த ஊரில் நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேனா? இல்லை. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நம்மை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே நீர் மாத்திரம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த உலகம் அல்ல, அந்த உலகத்தில் கிடைக்கின்ற பணம் அல்ல, பொருள் அல்ல, ஒன்று வேண்டாம், நீர் வேண்டும். மகிழ்ச்சி, சமாதானம், ஆறுதல் எல்லாம் உங்களை தேடி வருமா? எல்லாமே உங்களை தேடி வரும். கிறிஸ்து என்னை ஆள வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை ஆளுவதற்கு, நீர் என்னை ஆட்சி செய்வதற்கே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஐ சரண்டர் மை டோட்டல் லைஃப். ஆவி, ஆன்மா, சரீரம் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் வாரும், என் இதய சிம்மாசனத்தில் நீர் ராஜாவாக வீற்றிருந்து என்னை ஆட்சி செய்யும். பாவம் அல்ல. பவுல் சொல்றார், இந்த பாவம் எனக்குள் வாசம் செய்கிறது. The sin is indwelling in my heart. Not sin, but Jesus Christ is in my heart. ரெண்டுக்கு நமக்கு நிறைய காரியம் அறியும், ஆனால் புரியவில்லை, இல்லையா? knowing அறிதல், understanding புரிதல். So what is the difference between understanding and knowing? knowing என்றால் அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் புரிதல். நமக்கு நிறைய காரியம் அறிதல், ஆனால் புரிதல் இல்லை. ஒரு ஐயா அவங்க அம்மா ஒய்ஃபுக்கு இதுவும் பர்த்டே என்ன வாங்கிட்டு போகலாம், ஆஃபீஸ் பண்ணி வெளியே வந்து பார்த்தா சூப்பர் மார்க்கெட் சொன்ன, ஐயா ஒரு நல்ல ஃப்ளாஸ்க் வந்திருக்கு, 2,500 ரூபா, ரொம்ப அழகாக இருக்கு, என் மனைவிக்கு பிறந்த நாள் வாங்கிட்டாரு. அவர் சொன்னார், சார் இதில் நீங்கள் காஃபி ஊற்றினா
12 மணி நேரம் சூடாகவே இருக்கும். ஐஸ்கிரீம் போட்டாலும் 12 மணி நேரம் ஐஸ்கிரீமாக இருக்கும், கரையாது அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் ஒய்ஃப் கிட்ட பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்க, என்னங்க ஐஸ்கிரீம், ஆனால் கொஞ்சம் கனமாக இருக்கேன். நாங்கள் நீ திறந்து பாருன்னாங்க. டம்ளர் எடுத்து வச்சுட்டு போட்டாங்க. என்ன வந்ததுங்க? ஐஸ்கிரீம் வந்து விழுது. தொடர்ந்து காஃபியும் வருது. அவர் சொன்னார் காஃபி 12 மணி நேரம் சூடாக இருக்குன்னாரு. இவர் காஃபியை ஊற்றி அது மேலே ஐஸ்கிரீமை போட்டு கொண்டாந்தார். அது அறிதல், புரிதல் அல்ல. புரிதல் என்பது கிறிஸ்து எனக்குள் வந்துவிட்டார் என்பதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்? வீட்டில் போய் கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் நம்மை ஆள வந்து விட்டால்மா இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் ஒன்றும் செல்ல முடியாது. ஆனி ரேச்சல் என்ற அம்மையார் ஒரு மிஷினரி. அந்த மாதிரி கல்லூரியில் படிக்கும்பொழுது ஒரு அழைப்பை ஏற்று நான் மிஷினரியாக போகிறேன். வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சொன்னாங்க. அது அங்கே இருக்கிற அந்த மலை ஜாதியினுடைய தலைவன் சொன்னான், அம்மா இங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லாத, நீ போமா, நீ போகலன்னா எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. அவன் வந்து மரத்தில் கட்டி போடா, கடைசியாக கேட்பியா? சரி, இப்போ உன் கண்ணை 2 கண்ணையும் நோண்டி எடுத்துடுறேன், உன்னை ஆண்டவர் வந்து உதவி செய்கிறாரா பார்க்கலான்னாரு. அந்த அம்மா சிரித்தார்கள். அவன் சொன்னான் தலைவன். உடனே போய் 2 கண்ணை பிடிச்சி எடுத்துட்டாங்க. 2 கண்ணு குருடு, ரத்தம் வடியுது. அந்த அம்மா மனசுக்குள்ள அழுகிறார்கள். சத்தம் கேட்கவில்லை. என்ன செய்வது? அவன் ஒரு படகை எடுத்தான். அதற்கு துடுப்பு எடுத்துட்டு அந்த படகுல இந்த அம்மாவை ஆனி விளைச்சலை வச்சு தள்ளி விட்டுடான். போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறான்னு அனுப்பிச்ச உடனே இந்த மலை நாட்டு தலைவனுக்கு தூக்கம் வரலைங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோமே, காலையில் போய் பார்க்குறான் எங்கன்னா பாடி ஒதுங்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா கரை ஓரத்தில் ஜபித்து கொண்டு இருந்தார்கள். அவன் போய் நேராக நெடுஞ்சாக்கடையை விழுந்து, நீரே கடவுள்னார். யூ ஆர் லார்ட், யூ ஆர் லார்ட். உன்னுடைய கடவுள் கடவுள் என்று சொல்லவில்லை, அந்த அம்மாவைய கடவுள் என்று சொல்லிவிட்டோம். கொண்டாந்து எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த அம்மா குருடாவதற்கு முன் 2 பாடல்களை எழுதினார்கள். கண்கள் குருடாகிவிட்ட பிறகு 600 பாடல்களை எழுதினார்கள் சர்ச்சுக்காக. ஆனி ரேச்சல், மிஸ்ஸஸ் ஆனி ரேச்சல். அதில் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்து வருகிறது. I do not know future, but I know who holds the future. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியுடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். நீர் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறீர். தீமை செய்கிறவர்கள் உமக்கு விரோதமாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை அகற்றும். சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் வேண்டும். நீர் எங்கள் உள்ளங்களை, எங்கள் மனதுகளை, எங்கள் சிந்தைகளை ஆட்கொள்ளும். என் சிந்தனையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், இந்த உலகம் அல்ல. நான் உலகத்திற்கு அடிப்பணிய மாட்டேன், அடிமை அல்ல என்ற ஒரு எண்ணத்தை, சிந்தனை எங்களுக்கு தாரும். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். ஆட்சி செய்வதற்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஆவியினாலே பெருமத்துவம் பெற்று விழுந்தார்.
புந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அயர்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்திருக்கிறார். பரந்துகேரி சர்வலுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவருடைய உயிரோடு மருத்துவம் நியாயத்துக்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருங்கள். சபையாருக்கான அறிவிப்புகளை செயலர் கூறுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை உடன் விசுவாசிகளே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதின் ஆலய குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஆராதனை நடத்தி அருளுரையாற்றிய ரெவரண்ட் E.W. கிறிஸ்டோபர் ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்து சண்டே ஸ்கூல், யூத் ஃபெல்லோஷிப் மற்றும் மென் ஃபெல்லோஷிப் கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். இன்று நமது கிளை சபையான அத்திப்பட்டு சிஎஸ்ஐ புதுவாழ்வு திருச்சபையின் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சபை இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும், சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகையும், சனிக்கிழமை மாலை
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனுக்காகவும் ரஷ்யா உக்ரைன் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று வார்த்தையை அனுப்பினீர், சமாதானத்தை உருவாக்கினீர். இவர்கள் உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள். கடவுளை அறிந்து கொள்ளவும், கடவுள் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என நிச்சயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பாவங்களை மன்னித்து சமாதான பிரபுவாகிய நீர் உமது சமாதானத்தை இந்த நாடுகளுக்கு அனுப்புகிறோம். மருத்துவமனையில் இருக்கிற காயப்பட்ட அனைவருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். உணவின்றி தவிக்கின்ற 14,000 குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே எழுப்புதலை தந்து இந்த பிள்ளைகள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினது போல உம்முடைய சமாதானத்தை தந்திரல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். செய்ய வல்லவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற, பலவீனமாக இருக்கிறவர்கள், வயது நிமித்தமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை மிக விரைவாக சுகப்படுத்தி அதை ஆராதனையில் பங்கு பெற நீர் கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். புதிய கல்லூரிக்காக பிளேஸ்மெண்ட் இடத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏற்ற கல்லூரியில் இடம் கிடைக்க உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, கேம்பஸ் இன்டர்வியூக்காக போகிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றவும், தங்களை அர்ப்பணிக்கவும், உடைய சித்தத்தை வாழ்நாளிலே செய்ய நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். திருமண ஆண்டவராய் கொண்டாடுகிற தம்பதியருக்காக ஜெபிக்கிறோம். அவர் ஒரு நேசிக்கும், அன்பில் நிலைத்திருக்கும், ஒருவருக்காக ஜெபிக்கவும், ஒரு பாரதி ஒரு சுமந்து இப்படியாக உம்முடைய கட்டளையை தங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைவேற்ற, இதேபோல் அநேக திருமண ஆண்டுவாய் கண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்த அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல விதமான எண்ணங்கள், சிந்தனைகள், தேவைகளோடு வந்திருக்கிறார்கள். அந்த தேவைகளை சந்திக்க யாருமே இல்லை என்ற எண்ணம் அல்ல, ஆண்டவர் சந்திக்க முடியும். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், என்னையும் படைத்தவர். அவரிடத்தில் என்னை ஒப்படைக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையோடு வந்திருக்கிற மக்களை நீர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நம்முடைய இரக்கம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவள் கையிட்டுக் கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் நற்பலனை காணும்படி கிருபை செய்தரும். தொடர்ந்து உடைய பிரசன்னம், கிருபை, ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு நிறைவாக சென்று இந்த உலகத்திற்குள் சென்று சமாதானத்தின் விதைகளை விதைக்கின்றவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் கருவிகளாக, இறையரசின் அடையாளமாக நாங்கள் ஒவ்வொருவரும் திகழ உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்புமாகிய இயேசு இரட்சகர் மூலம் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அருமை பிதாவே, ஆமென். பரமண்டலம் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மீண்டும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவை போற்றி துதிக்கின்றவர்களாக 219 பாடலை பாடுவோம். பாடல் எண் 219. நித்தம் முயல் மனமே சுத்த ஜீவியத்தில் மெத்த வளர்னி. கீர்த்தனை எண் 219. Nitta
ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்காரரும் ஏக சிந்தை விரும்புவாய் கடவுளே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை செய்வதை மே சுவாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரச்சனைகளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழியிலும் உமது கற்பனைக்கு செய்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக எங்கும் எப்பொழுதும் எங்கும் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்படச் செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்துடனே போய் வாருங்கள்.